ஜெய் பீம் அரத்தியின் யோகேஷ். நம்மலாம் 2021 வெளிவந்த மண்டேலா திரைப்படத்தை பார்த்திருப்போம். இந்த மண்டேலா திரைப்படத்தை இயக்குனர் மடோன் அஸ்வின் அவர்கள் இயக்கியிருப்பாங்க. இன்றைக்கு தன்னுடைய சாதி பெருமையை பேசிட்டு இருக்காங்கல்ல, நான் பிறப்பின் அடிப்படையில் இருந்தவன், நான் பிறக்கும் போதே நான் அவன், நான் இவன், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் சொல்லிட்டு சாதி பெருமையை பேசக்கூடியவர்களுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த திரைப்படம் தொடங்கும் போது, அதாவது ஒரு கழிவறை ஒண்ணு ஒரு ஊர்ல கட்டுவாங்க. அந்த கழிவறைய யாரு திறந்து வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு டாக் போகும். அப்ப என்னன்னா, இந்த சாதிகாரவங்க திறந்து வைக்கிறதா, இந்த சாதிகாரவங்க திறந்து வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு கிடப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு தலைவர், ஊர் தலைவரை கூப்பிட்டு நீங்களே திறந்து வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை திறந்து வச்ச பிறகு இந்த கழிவறையில யாரு முதல்ல போய் மலம் கடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வரும். அதாவது இந்த சாதிகாரம் போயிட்டு மலம் கடிக்கிறதா, இந்த சாதிகாரம் போயிட்டு மலம் கடிக்கிறதா, இதுதான். இப்படி நான் போறதா நீ போறதான்னு அடிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஒண்ணு குறுக்க உள்ள கொண்டுரும். நாய் என்ன பண்ணுன்னா, அங்க போயிட்டு அது பாத்ரூம் போயிட்டு வெளில வந்துடும். இவங்க நான் போறதா நீ போறதானே இங்க அடிச்சுட்டே கிடப்பாங்க. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, சாதி என்பது ஒரு மலத்தை போன்றது. அதுல என்ன உயர்ந்த சாதி மலம், தாழ்ந்த சாதி மலம்? மலம்னா என்ன ஒண்ணுதான். அதுல உயர்ந்த சாதி மலமா இருந்தாலும் சரி, தாழ்ந்த சாதி மலமா இருந்தாலும் சரி, நாயோட மலமா இருந்தாலும் சரி, மலம்னா எல்லாம் ஒண்ணுதான். அந்த மலத்தை சாதியோட ஒப்பிட்டு சாதியில என்ன உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, எல்லாம் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதத்தை பேசக்கூடிய ரொம்ப அருமையான திரைப்படம். பார்த்திருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, பார்க்காதவங்க இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச சங்கிகளுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.